கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் தன் முதல் சில மேட்சுகள்ல சரியா ஆடலனா அவ்வளவுதான் அவர் கரியரே முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா மாருன் அத்தபத்து அதுக்கு விதி விலக்கு. தன்னோட முதல் 6 இன்னிங்ஸ்ல 5 முறை டக் அவுட் ஆகி டீம்ல இருந்து தூக்கப்பட்டாரு. யாரா இருந்தாலும் இதோட கிரிக்கெட் போதும் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் விடவே இல்ல. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன் குவிச்சு 21 மாசத்துக்கு அப்புறம் வெறித்தனமா கம்பேக் கொடுத்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல 6 டபுள் செஞ்சுரி அடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. ஒரு முறை செட்டில் ஆயிட்டாருன்னா இவர் அவுட் பண்றது உலகத்துல இருக்கிற எந்த பவுலருக்கும் ஒரு சவாலான விஷயம். ஜெயசூர்யா ஒரு பக்கம் அதிரடியா ஆடினா அத்தபத்தி இன்னொரு பக்கம் நிதானமா நின்று ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பனிங்ல செஞ்ச சாதனைகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோட பொற்காலம்னே சொல்லலாம். 1996 வேர்ல்டு கப்ல இருந்து இவரோட பங்களிப்பு டீமுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. பேட்ஸ்மேனா மட்டும் இல்லாம ஒரு கேப்டனாவும் ஸ்ரீலங்கா டீம் ரொம்ப அழகா வழி நடத்தினாரு. இவர் ஃபீல்டிங்கை செட் பண்ற விதம், பிளான் பண்றதெல்லாம் ரொம்பவே டிசிப்ளின்டா இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறதுக்கு இவர் தான் பக்கா எக்ஸாம்பிள். ஜீரோல ஆரம்பிச்சு 6 டபுள் செஞ்சுரி வரைக்கும் போன இவரோட பயணம் ஒரு மகா காவியம்.